மொத்த கறிக்கோழி விற்பனையாளர்கள் கடலூர் மாவட்டம் நாங்கள் அசோசியேஷன் சார்பாக வந்து கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் வந்து கோழி உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் ஒரு சில வாரங்களாக தீவன கட்டுப்பாடின்றி கோழிகளை ஏற்றுவதால் தொழிலாளிக்கும் விற்பனையாளர்களுக்கும் மொத்த வியாபாரி மற்றும் சில்லறை விற்பனையாளர்களுக்கும் இந்த தீவன கழிவோடு ஏற்றுவதால் மிகுந்த இழப்பீடு ஏற்படுவதால் இதை அரசுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளோம். இந்த நாங்கள் தொடர் முயற்சி செய்வது எங்களுக்கு மட்டுமல்லாமல் அடிமட்ட மக்களின் வாழ்வாதாரம் இப்பொழுது வந்து சிக்கனுடைய விலை வந்து கறிக்கோழியுடைய விலை வந்து மட்டன் மற்ற பொருளை விட இது விலை மிகவும் குறைவாக இருந்தது. இந்த தீவன கட்டுப்பாடு அதிகப்படுத்தி காலையில் அதற்கு முன்னாடியெல்லாம் கோழி கொடுக்கும்போது வந்து காலையில் மட்டும்தான் தீவனம் போடுவாங்க. இப்போ அதை தொடர்ந்து இரவு முழுவதும் கண்ட்ரோல் இல்லாமல் கொடுப்பதால் கிலோவுக்கு 50லிருந்து 70 ரூபாய் எங்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறதால் இதனால் நாங்கள் வந்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக கலெக்டரிடம் முறையிட்டுள்ளோம். இதை உடனடியாக அரசு கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு எங்களுடைய இதுவும் அதுபோல் வந்து கோழியின் விலை மிகவும் உயர்ந்ததற்கு இந்த தீவன கட்டுப்பாடு இன்றி கொடுப்பதால் இதுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது. இதனால் வந்து அடிமட்ட மக்களின் வந்து நுகர்வு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதை தொடர்ந்து நீங்கள் வந்து முயற்சி செய்து இது கட்டுப்பாடு வந்து தீவன கட்டுப்பாடோடு கோழி ஏற்றுவதற்கு கம்பெனி சார்பாக உற்பத்தியாளர்கள் ஒத்து வரவில்லை என்றால் கூடிய விரைவில் தமிழ்நாடு முழுவதும் கடுமையான உண்ணாவிரதம் கடையெடுப்பு போராட்டம் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு சார்பாக இது வந்து அவங்களுடைய அரசினுடைய சார்பாக வந்து இதை வந்து உடனே தலையிட்டு இதை வந்து சரி செய்யணும். ஏன்னா உற்பத்தியாளர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இது வந்து அவங்களுடைய ஒரு சில நிறுவனங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காக மறைமுகமாக செய்யக்கூடிய வேலை இது. அதனால் வந்து இது வந்து அரசினுடைய இதை வந்து நன்கு விசாரித்து கால்நடைத்துறை அதிகாரிகள் மூலமாக இதை விசாரித்து அந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் இதில் தலையிட்டு உடனடியாக இதை வந்து கட்டுப்படுத்த வேண்டும். இதனால் பொது சுகாதாரக்கேடு மிக அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இதனுடைய மெயின் ரீசன். ஆனால் வந்து அதை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துவது கிடையாது. ஆனால் இதனுடைய இது கண்டிப்பாக இதனால் வந்து தொழிலாளியினுடைய கால்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படும். அதனுடைய சாணம் வந்து ரொம்ப வந்து நோய் ஏற்பதற்கு காரணம். அதுமாரி கறி வந்து கோழியை வந்து அந்த மீட்டு சுத்தம் பண்ணும்போது அந்த உள்பகுதியில் இருக்கிற சாணம் வந்து படுவதால் சுகாதாரக்கேடு மிகவும் அதிகமாக ஏற்படுகிறது. ஆமாம், ஃபுட் கண்டாமினேஷன் ஏற்படுது. அதனால் புண்ணு ஏற்பட்டு இதனால் வந்து இது எல்லா இடத்துலையும் போவதால் நிறைய பாதிப்பு ஏற்படுது. இதை உடனடியாக அரசு இதில் கவனம் செலுத்தி எங்களுக்கு ஒரு வழிவகை செய்து தீர்வு காண வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் பேர் இது மாவட்ட கறிக்கோழி மொத்த விற்பனையாளர்கள் மாவட்ட சங்க தலைவர்.